வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஃபீல்டுல தெளிப்பு நீர் பாசனம் பொருத்தியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, சரியா பயன்படுத்த முடியல அப்படின்றதுனால, மறுபடியும் அதே மெயின் லைன்ல ட்ரிப் இரிகேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு எங்களுக்கு ட்ரென்ச் எடுக்கிறதெல்லாம் எப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே அவங்களும் அதே மாரி ட்ரென்ச் எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் லைன்ல தான் பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுறதுக்காக டீ போட்டிருக்கோம். இந்த டீ போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பா லென்த் கப்ளிங் தான் யூஸ் பண்ணணும். லென்த் கப்ளிங் யூஸ் பண்ணும்போது நெறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, லென்த் கப்ளிங் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு உள்ள கனெக்ட் பண்ணிடுறாங்க. ரிட்டர்ன் இழுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் கப்ளிங் சைடு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கப்ளிங் அப்படியே ஸ்டாப் ஆயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த பிவிசி சால்வெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லென்த் கப்ளிங் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டீல ரைசர் பைப் கனெக்ட் பண்ணுவோம். ரைசர் பைப் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு டீ கனெக்ட் பண்ணுவோம். இங்கே யூஸ் பண்ணுற வால்வு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் ஃபினோலெக்ஸ் வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால்வு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். காமனாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ஃபீல்டுலையுமே அந்த ஃபினோலெக்ஸ் வால்வு அப்படி இல்லைனா ஹரித் வால்வு தான் யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன்னா இதில் யூனியன் டைப் அப்படின்றதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் ஒரு ரீஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த யூனியனை ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியாகவே ரீஒர்க் பண்ணிக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினோலெக்ஸ் வால்வு இன்ஸ்டால் பண்ணுறோம். அதே போல் இங்கே இருக்கிற அந்த டேக் ஆஃபோட ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா 3 அடிக்கு ஒரு ஸ்பேசிங் வச்சுருக்கோம். காமனாகவே பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு கிராப்புக்குமே அந்த 3 அடி ஸ்பேசிங் சரியாக இருக்கும். இதே நம்ம அந்த ஸ்பேசிங் ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னா நிறைய கிராப்புக்கு செட் ஆகாது. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, அந்த 85 சென்ட்டுக்கு 3500 மீட்டர் ஹோஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அந்த ஹோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர், அதாவது 1.25 அடிக்கு ஒரு ட்ரிப்பர் இருக்கும். அதே போல் 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 லிட்டர் டெலிவரி வரும். அந்த ஹோஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்மளும் அந்த டேக் ஆஃப் போட்டு அந்த பைப்பை தூக்கி பார்த்திங்கன்னா ட்ரென்ச்குள்ளே போட்டுருவோம். வால்வு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அந்த வால்வோடைய அவுட்லெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த அவுட்லெட்டில் நம்ம அந்த சப்ளைன் இருக்குல்ல, அந்த சப்ளைனை தான் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஃபீல்டில் ஜாயினர் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம அந்த சப்ளைனை கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாகவே என்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அந்த பைப்பை பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஒரு 45 டிகிரி சாய்வாக இருக்கிற மாதிரி வைக்கணும். இதே இந்த இடத்துல எல்போவாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம அந்த டேக் ஆஃப் 90 டிகிரி செங்குத்தாக இருக்கிற மாதிரி வைக்கணும். எதனால் அப்படின்னா, அந்த ஹோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாய்வாக வைக்கல அப்படின்னா ஜாயினர் வச்சுருக்கும் போது ஹோஸ் மடங்கிட்டு வாட்டர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிரும். ஃபைனலாக நம்மளும் இந்த இடத்துல வால்வ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருவோம். அதே போல் அதோட நெக்ஸ்ட் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் வால்வ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது தாங்க இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த இடத்துல 2 வால்வுமே கம்ப்ளீட் செட்டப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஹோஸ் இழுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஹோஸும் பார்த்திங்க அப்படின்னா 4 ஹோஸ் ஒரே டைமில் கொண்டு போவோம். போயிட்டு ஹோஸும் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சாச்சுங்க. நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் போடணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் வீடியோவோட சந்திப்போம்.